அடிமைத்துவம் என்கின்ற ஒரு தலைப்பிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில செய்திகளை ரத்தின சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிமைத்துவம் என்கின்ற இந்த வார்த்தையை அரபியிலே உபூதியத் என்று சொல்லுவார்கள். உபூதியத் என்ற இந்த வார்த்தை அப்து என்ற சொல்லிலிருந்து பிறந்த ஒரு வார்த்தை. அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா நிறைய உபதேசங்களை எமக்கு சொல்லுகிறான் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த செய்திகளையும் நாம் சுருக்கி ஒரு வார்த்தையில் பார்ப்போமாக இருந்தால், அல் குர்ஆன் முழுக்க எமக்கு என்ன சொல்லுகிறது என்று சுருக்கமாக நாம் சொல்வோமாக இருந்தால், ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் முழுமையாக தன்னை அடிமை என்பதை அல்லாஹ்வுக்கு நிரூபிக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். நீங்க மொத்த குர்ஆனையும் படிச்சு சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தால், இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் நான் அடிமை என்பதை அல்லாஹ்விடத்தில் நிரூபிக்க வேண்டும். யார் தன்னை அடிமை என்று முழுமையாக நிரூபிக்கிறாரோ அல்லாஹ் தாலா அவரை பொருந்திக் கொள்கிறான், அவருக்கு சுவர்க்கத்தை வழங்குகிறான் என்பதை நாம் பார்க்கலாம். கடுகள வேணும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து யார் வெளியேறுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்குறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னah மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர். யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது என்ன செய்தி எங்களுக்கு சொல்லுது? அணுவளவு என்றால் சில பொழுதுகள்ல எங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. அல்லாஹ் தஆலா அணுவளவேனும் யாருடைய உள்ளத்திலாவது பெருமை இருந்தால் அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார், அவருக்கு சுவர்க்கம் ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது என்ன காரணம் தெரியுமா? இது ஒரு சின்ன விஷயம். சாதாரண மனசுல பெருமை உணர்வு எல்லாருக்கும் வருந்தானே. இந்த செய்தியை சொல்லக்கொள்ளதான் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருவர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெருமையான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க பயந்தாங்க, அணுவளவு பெருமைண்டா நம்ம ஒரு உடுப்பை உடுத்தோன்னே எங்களுக்குள்ள ஒரு செட்டிசண்ட் வரும், நான் கொஞ்சம் அழகாய்க்கிறேன், நான் கொஞ்சம் பசந்தாய்க்கிறேன் என்ற ஒரு உணர்வு வரும். இதுவும் பெருமையா என்று கேட்ட நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது பெருமை அல்ல. யார் சத்தியத்தை மறைக்கிறாரோ, உண்மை இதுதான் என்று தெரிந்ததற்கு பின்னாலும் யார் மறைக்கிறாரோ, அல்லது மற்றவர்களை குறையாக மதிப்பிடுவது போன்று யார் பேசுகிறாரோ நடந்து கொள்ளுகிறாரோ அவர் பெருமையோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு சுருக்கமாக இதை விளங்கப்படுத்துறதாக இருந்தால், சில பெருமை உள்ளத்தில் இருப்பவர்களுக்கான அடையாளத்தை நீங்க பள்ளிவாசல்ல காணலாம். மற்றவர்களுடைய காலோடு தன்னுடைய காலை சேர்த்து வைப்பதற்கு அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த பெருமை இடம் கொடுக்காது. நீங்க சில பள்ளிவாசல்களுக்கு போனா பார்க்கலாம், வசதி படைத்தவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு முசல்லாவை எடுத்துட்டு வருவாங்க. பெருமை உள்ளவர்களுக்கான அடையாளம், அவருக்குன்னு ஒரு முசல்லாவை எடுத்துக்கொண்டு வந்து அதுல அவர் மட்டும்தான் தொழுவார். நீங்க சில பள்ளி வாயல்களில் இதை பார்க்கலாம், அதை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர் கார்ல தான் வந்து இறங்குவாரு, வரக்கொள்ள ஒரு முசல்லாவோட தான் கையில வருவாரு, அதை அவர முன்னுக்கால போட்டு அவர் மட்டும் நின்று அதுல தொழுவாரு. பக்கத்தில் உள்ளவன் அதுல தொழுவுற காலை சேர்த்து வைக்க பயப்படுவார். அன்புள்ள சகோதரர்களை, இது சாதாரண ஒரு அம்சம் அல்ல. அதனால்தான் அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் திரும்ப 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 கால்களை கால்களோடும் தோள்களை தோள்களோடும் சேர்த்து வைங்க. ஏன் தெரியுமா? உங்க உள்ளத்தில் உள்ள பெருமை இல்லா போக வேண்டும். சில பெருமை பிடித்த என்ன சொன்னாலும் நீங்க அதை யார்கிட்ட பார்க்கலாம் என்றால் அல்லாஹ்வுடைய அடிமைகள்கிட்ட நீங்க அந்த தன்மையை பார்க்க மாட்டீங்க. அவர்கள் பக்கத்தில் யார் இருந்தாலும், ஒரு யாசகம் கேட்கக்கூடியவன் இருந்தாலும் அவர்கிட்ட அந்த உள்ளத்துல பெருமைக்கு அவர் சேர்ந்து நிற்பார். நீ என்னோட சேர்ந்திரி என்று காலோட காலை சேர்த்து வைப்பார். ஆனால் உள்ளத்தில் பெருமையோடு இருக்கின்றவர்கள் அதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்காது. அதனால எதுவும் பெருசா ஒரு பாதிப்பு வரப்போறது இல்லை, ஒரு நோய் வரப்போறது இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை.
உன்னோட ஏன் நான் காலை சேர்த்து வைக்கணும்? பெருமை சகோதரர்களே. எனவே இது மிக பிரதானமான ஒரு அம்சம். யாருடைய உள்ளத்தில் கட்டுகள அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவருக்கு சுவர்க்கம் ஹராம். அப்படின்றால் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ அடிமையாக வாழ வேண்டும். உன்னோட உடை, உன்னுடைய நடை, உன்னோட பேச்சு எல்லாம் நான் சொல்லுகின்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். நீங்க சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய உடல் தோற்றத்துக்கு சில அடையாளங்களை தந்துகிறான். தாடியை வளர்க்கணும், கரண்டைக்கு மேலால் ஆடை அணிய வேண்டும். இதெல்லாம் என்னத்தை எதிர்பார்க்கிறான்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் தஆலா இதன் மூலம் எதை எதிர்பார்க்கிறார்? கரண்டைக்கு மேலால அணிகிறதுக்கும் கரண்டைக்கு கீழே ஒரு இஞ்சி போறதுக்கும் ஏதாவது பெரிய மலையளவு டிஃபரெண்ட் இருக்குதா? அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா? இதுல பெரிய டிஃபரெண்ட் எல்லாம் இல்ல. நீ அடிமை என்றதை நிரூபிக்கணும். அது போன்று இருக்கின்ற மக்களை பார்க்கிற நேரம் எல்லாரும் சொல்லுவாங்க, கொஞ்சம் தாடியை கொஞ்சம் சேப்பா வெட்டிக்கிட்டு வசந்தா கொஞ்சம் ஸ்டைலா இருக்கேலதா, கரண்டைக்கு மேல எல்லாம் உடுத்துக்கொண்டு கொஞ்சம் அசிங்கமா இருக்குதே, கொஞ்சம் கீழால உடுத்து கொஞ்சம் அழகா இருக்கேலதா. அடிமைக்கும் பெருமை உள்ள மனிதர்களுக்கும் உடுப்புலவே வித்தியாசம் தெரியும் சகோதரர்களே. தாடியை வைப்பதற்கு யார் மறுக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறது என்பது அர்த்தம். கரண்டைக்கு மேலால் ஆடை அணிவதற்கு யாருடைய உள்ளம் விரும்பவில்லையோ அவர்களுடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 3 பேரோடு அல்லாஹ் மறுமை நாளையில் பேசவே மாட்டார். முகத்தை கூட அல்லாஹ் அவர்களை பார்க்க விரும்ப மாட்டார். அதில் ஒரு மனிதர் யார் தெரியுமா? அதில் முஸ்மில், யார் தன்னுடைய கரண்டைக்கு கீழால் ஆடை அணிகிறாரோ அவரோடு அல்லாஹ் தஆலா மறுமை நாளையில் முகத்தை கூட பார்க்க விரும்ப மாட்டான். நீ பெருமைக்காரன், நீ பெருமை பிடித்தவன், அடிமை என்று உனக்கு நான் சொன்னதை கட்டுப்பட்டு உன்னை வாழ்வதற்கு உன்னை மனசு இடம் கொடுக்கல. அன்புள்ள சகோதரர்களே, இதை சாதாரணமாக புரிந்து விடாதீர்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அடிமை என்பதை நிரூபிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டார். ஆனால் அடிமை என்று ஒருவர் நிரூபித்து விட்டால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே இந்த உலகத்தில் அல்லாஹ் கடுமையாக விரும்பியது யாரு தெரியுமா? நபிமார்கள். அவர்கள் அடிமை என்பதை அல்லாஹ்விடத்தில் நிரூபித்தார்கள். எல்லா இடங்களிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் பாடுபட்டது, யா அல்லாஹ் நான் உண்ட அடிமை என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். அதனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரம் பெருமையோடு அல்லாஹ் எப்படி பயன்படுத்துவான் தெரியுமா? நீங்கள் குர்ஆனை பிரட்டி படித்து பாருங்கள். ஒவ்வொரு நபிமார்களுடைய பெயரை சொல்லுகிற நேரமும் என்னுடைய நபி, என்னுடைய தூதர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டார். எல்லா நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற நேரம் வஸ்குர் அப்தனா தாவூத், நபியே என்னுடைய அடிமை தாவூதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு பாடம் எடுப்பார். வஸ்குர் அப்தனா அய்யூப், நபியே என்னுடைய அடிமை அய்யூபை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். வஸ்குர் இபாதனா, என்னுடைய அடிமைகளாகிய இப்ராஹிம் வ இஸ்ஹாக் வ யாக்கூப், இஸ்ஹாக் யாக்கூப் இப்ராஹிம் என்ற என்னுடைய அடிமைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு அடிக்கடி அடிமையாக இருந்து கொள்ளுங்கள், அடிமைத்தனத்தை விட்டு கடுகள வேணும் நீங்கள் நகர்ந்து விட வேண்டாம், அல்லாஹ் எச்சரித்து கொண்டே இருந்தார். அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி அல்லாஹ் தஆலா நபியை பற்றி சொல்லுகிற நேரம் கூட இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எங்களுக்கு நபி, எங்களுக்கு தூதர், அல்லாஹ் நபியை பற்றி சொல்லுகிற நேரம் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடிமையை இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரவோடு இரவாக கூட்டி சென்ற அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ் தூய்மையானவன் என்று நிரூபிக்கணும்னா மற்ற எல்லாரும் அடிமைகள் என்பதை அல்லாஹ் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எல்லா நேரங்களிலும் அடிமையாகணும்ன்றதை ப்ரூவ் பண்ணாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? நாங்க அதை பத்தி யோசிக்கிறோம் இல்ல,
இந்த அடிமை என்பது சாதாரண ஒரு அம்சம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் நிரூபிக்க வேண்டும். நபிகளார் எந்த அளவுக்கு நிரூபிச்சாங்க தெரியுமா? நாங்க கணக்கெடுக்கிறோமே இல்லை. ஒரு நாள் மேசை போன்ற ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ்க்கு சாப்பாடு வைக்கப்படுது. அடிமைத்துவம் சாதாரண ஒன்று அல்ல, அல்லாஹ்ட்ட ப்ரூஃப் பண்ணணும். இது நம்ம எங்கட பார்வையில இதெல்லாம் நம்ம ஒரு பிரச்சனையாவே யோசிச்சிருக்க மாட்டோம். உயர்ந்த இடத்தில் மேசை போன்ற ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கப்படுது. ரசூலுல்லாஹ் உட்கார இயலாண்டாங்க, கீழே அமர்ந்தார்கள். அமர்ந்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா அன அப்துன், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆகுலு கமா யாகுலுல் அப்த், ஒரு அடிமை எப்படி கீழே உட்கார்ந்து சாப்பிடுவானோ அதே போன்று சாப்பிடுவதற்கு நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே உட்கார்ந்து கொண்டார்கள். ஒரு நாள் ஒரு மஜ்லிஸுக்கு பக்கத்தால ரசூலுல்லாஹ் போறார். எல்லோரும் கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நபிகளாரும் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க கீழே. அந்த மக்கள் பதறி போனார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நிலத்துல உட்கார்றீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதற வேண்டாம், நான் ஒன்றும் பெருமை பிடித்தவன் அல்ல, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஒரு அடிமை எப்படி உட்கார்ந்து சாப்பிடுகிறானோ அதே போன்று நான் சாப்பிடுவதற்கு விரும்புகிறேன். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு. சுப்ஹானல்லாஹ், நீங்களும் என்னை சொல்லுகிற நேரம், என்னை பற்றி பேசுகிற நேரம் அப்துல்லாஹி வ ரசூலு, அல்லாஹ்வுடைய அடிமை, அதற்கு பின்னால் தான் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று பேசுங்கள். ரசூலுல்லாஹ் மிக கவனமாக இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய எல்லா செயற்பாடுகளிலும் நாம் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறோமா என்பதுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய சோதனை. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், துஆ அப்படின்னு ஒன்று கேட்கிறோம், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இந்த துஆவின் மூலம் அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது அடிமைத்துவத்துக்கான ஒரு அடையாளம். நீ துஆ கேட்கிறதாக இருந்தால், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக நீ இருந்தால், நீ அடிமையாகிறாய் என்று அர்த்தம். உன் தேவைகளை நீ அல்லாஹ்விடத்தில் கேட்காதவனாக இருக்கிறாய் என்றால் நீ பெருமையோடு அலைகிறாய் என்ற அர்த்தம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல டிக்ளேர் பண்றான். நீ உன் தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறைப்படுகிறாய் என்றால், அல்லாஹ்வோடு பேசுகிறாய் என்றால் நீங்க அடிமை என்றதை அங்க நிரூபிக்கிறாய். அதனாலதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன நம்மட தேவைகள், எனக்கு என்ன தேவைன்றது என்னை விட யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? எனக்கு எவ்வளவு என்ன தேவை, எனக்கு எவ்வளவு கடன், நான் குடும்பத்தோட எவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் என்ன பாடுபடுகிறேன், நான் தனிமையில் எவ்வளவு அழுகிறேன், நான் உள்ளத்தால் எவ்வளவு வேதனைப்படுகிறேன், ஒட்டு மொத்தமா அல்லாஹ்க்கு தெரியும். என் உம்மக்கு நான் கஷ்டப்படுறது விளங்கினா என் உம்மை தரமாட்டாவா? நான் அழுகிறேன், என் உம்மா வந்து ஏவாப்பா அழுகிறாய், உனக்கு என்ன பிரச்சனை, என் உசுர வேண்டாம்னு தாரேன், உனக்கு பொருளாதாரமா பிரச்சனை, போ இந்த மாலையை வைத்து ஈடு வச்சுட்டு வித்துட்டு சல்லி எடுத்து பொழைச்சு கொண்டு சொல்லுவாவா இல்லையா? இதை விட பல கோடி இரக்கமுடைய ரப்புல் ஆலமீன் ஒருவன் கண்ணீர் விட்டு அழுது 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 இருக்க இருக்க கேட்கிற வரைக்கும் தரமாட்டான். அவன் அழுகிறான், பதறான், அழுது 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 சில பொழுதுகளில் விரக்தி அடைகிறார். அல்லாஹ் சொல்றார், கேட்டா தான் தருவேன். ஏன் தெரியுமா? இரக்கமானவன் அல்லாஹ். ஏன் கேட்க சொல்லுகிறான் தெரியுமா? நீ அடிமைன்னு எனக்கிட்ட நிரூபி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்ய தேவையில்லை. நீ கேட்காம இருக்கிறாய் என்றால் நீ பெருமையோடு இருக்கிறாய், நீ அடிமைன்றதை நிரூபி, நான் உனக்கு தாரு. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒரு அழகான வசனம், வகால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு சொல்லுகிறான், அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், உங்களோட ரப்பு உங்கள்கிட்ட சொல்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழைத்தால் உனக்கு நான் பதில் அளிப்பேன். இப்ப நிறைய பேர் துஆ கேட்க கொள்ள நிறைய அல்லாஹ்ட்ட போறோம் இல்லைன்னா அல்லாஹ் அலைய விடுவான் என்று அல்லாஹ்வை தூரத்தில் வைக்கிறோம். அல்லாஹ் அப்படி சொல்லல, கேளு நான் தாரேன் சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, யார் என்னிடத்தில் கேட்காமல் பெருமை பிடித்தவர்களாக அலைகிறார்களோ சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், இழிவடைந்தவர்களாக அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா முடிக்கிறார்.
துவா கேட்க, அதுக்கு தான் அல்லாஹ் துவா கேளுங்கன்றான். உனக்கு கேட்காம தாரது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்ன பிரச்சனை எனக்கு தெரியாம இல்ல. ஆனா ஏன் அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான் தெரியுமா? நீ அடிமைன்றதை நிரூபி. அடிமை, நான் உன் அடிமை, எனக்கிட்ட எதுவுமே இல்லை அல்லாஹ் என்று நீ நிரூபித்தால் உனக்கு தருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் மிக 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 விருப்பமான இபாதத் எது? தொழுகைதான். ஏன் அல்லாஹ் தொழுகை, நோன்பை விட, ஜக்காத்தை விட, ஹஜ்ஜை விட ஏன் அல்லாஹ் தஆலா தொழுகையை அவ்வளவு விரும்புறான் தெரியுமா? அந்த தொழுகையில் தான் ஒரு மனிதன் தன்னை 100% நான் உன்னுடைய அடிமை என்பதை நிரூபிக்கிறான் சுஜூதுல. அந்த இடத்தை தாண்டி மொத்தமாக யா அல்லாஹ் என்னுடைய எல்லாவற்றையும் விட்டு உனக்காக நான் விழுகிறேன் என்றொருத்தன் சுஜூதுல விழுவதை போன்று ஒரு இடம் இந்த உலகத்தில் கிடையாது. காலில் முழுகிறேன்னு சொல்லுவோமே, நம்ம சில பேர்ட்ட போய் மன்னிப்பு கேட்போம். நம்மளுக்கு மன்னிப்பு கேட்டு 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 அவரை வந்து புகழுவோம். அவரை புகழ்ந்து அவரை எவ்வளவோ தூக்கி வைக்கலாமோ அவ்வளவு தூக்கி வச்சு பேசுவோம். ஏழாத மட்டும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், உங்களோட காலை பிடிச்சு நான் என்ன செய்யறேன் கேட்கிறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. அதோட அவர் இறங்கிடுவார். ஏன்னா அதுக்கு அங்கால ஒருத்தரை உயர்த்த முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி ஃபஹுவ சாஜித். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக 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 நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூது செய்கின்ற நேரம். அதை விட ஒருத்தனுக்கு அல்லாஹ்வை நெருங்க இயலாது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக அவனுடைய உடலை, அவனுடைய சிந்தனையை எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக அவன் தலை சாய்க்கிறான். அந்த இடத்துக்கு நீங்க பெய்த்தீங்கன்னா சும்மா எழும்பிடாதீங்க. அதிகமான அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாரெல்லாம் சுஜூது செய்ய மறுக்கிறார்களோ இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக அடிமை நீ அங்க நிரூபிக்காத வரைக்கும், நீ அப்துல்லான்னு பேர் வச்சாலும் சரி, அப்துல்லா என்ன பாடுபட்டாலும் அல்லாஹ் உன்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். மறுமை நாளையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நரகத்துக்குரிய காபிர்களை எல்லாம் நரகத்துக்கு அனுப்பிவிட்டு முஃமின்களை எல்லாம் வைத்துவிட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சோதனை நடத்துவான். சகோதரர்களே, உண்மையாக அடிமையாக இந்த உலகத்தில் சுஜூது செய்கிறவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுப்பான். யௌம யுக்ஷஃபு அன் சாகின், அல்லாஹ் தன்னுடைய கெண்டை காலை காட்டுவான் மறுமை நாளையில். யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வஹும் யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வஹும் யுதுஊன இல சுஜூத். இப்ப சுஜூது செய்யுங்கன்னு அல்லாஹ் மறுமை நாளை. யாரெல்லாம் இந்த உலகத்தில் அடிமையாகுவதற்கு மறுத்தார்களோ, தொழ மறுக்கின்ற சகோதரர்கள், சுஜூதிலே விழ முடியாது பெருமையோடு அலைகின்ற சகோதரர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த மறுமை நாளையில் கண்ணெதிரே அல்லாஹ் தஆலா தன்னுடைய கெண்டைக்காலுக்கு கீழே இப்பொழுது சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்ப செய். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் யாரெல்லாம் அடிமையாக சுஜூது செய்தார்களோ அவர்கள் எல்லாம் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் பெருமையோடு வாழ்ந்தார்களோ, வெறும் ஜும்மாக்கள் மட்டும் தொழுகின்ற சகோதரர்கள், கடமைக்கு தேவைக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய பள்ளியை நம்பி வருகின்ற சகோதரர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தன்னுடைய முதுகை வளைத்து 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 சுஜூது செய்வதற்காக முயற்சி செய்வார்கள், அவர்களுடைய முதுகை வளைக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தட்டமாறுவார், அல்லாஹ் வளைப்பார்கள், கஷ்டப்படுவார்கள், முதுகை கீழால கொண்டு போக இயலாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிமைத்துவம் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே 100% எதிர்பார்க்கிறான். அதனால் அதனுடைய மிகப்பெரிய சோதனையே என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் 190% தோற்று போன இடம் என்ன தெரியுமா? இந்த அடிமைத்துவத்துலதான், உபூதியத்துலதான். உபூதியத்திட ஆகப்பெரிய சோதனையே என்னடா, நான் சொன்னதை, நான் சொன்ன மாதிரி, நான் சொன்ன நேரத்தில், நான் சொன்ன முறைப்படி மட்டும்தான் நீ செய்யணும். அதை தாண்டி நல்லதை கூட நீ செய்யக்கூடாது. இதுதான் சோதனை. அடிமைத்துவத்தின் உச்சகட்ட சோதனை என்ன தெரியுமா? நான் சொன்னதை
நான் சொன்ன முறைப்படி என்ற தூதரை அனுப்பி நான் காட்டி தந்த முறைப்படி மட்டும்தான் நீ செய்யணும். அதை தாண்டி நல்லதை கூட நீ செய்யக்கூடாது. இது அல்லாஹ் சும்மா வச்ச டெஸ்ட் இல்ல, அடிமைத்துவத்துக்கான சோதனை. ஒன்று தீமைண்டா அதை செய்யாம இருக்கலும், நல்லதை எப்படி செய்யாம இருக்கலும், அது கஷ்டம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. யார் நாம் காட்டித்தராத, நாம் சொல்லித்தராத ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ, மோசமானதல்ல, நல்லா புரிஞ்சுவோம், நல்ல காரியத்தை யார் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும். சும்மா நிராகரிக்கப்படும் பரவாயில்ல, ஒவ்வொரு ஹுத்பாவிலும் அடிமைத்துவத்தை ரசூலுல்லாஹ் எவ்வளவு வலியுறுத்தினாங்க தெரியுமா? நல்லது என்று கூட அல்லாஹ் சொல்லாத செஞ்சிடாதீங்க, நல்லது என்று கூட நான் காட்டித்தராத செஞ்சிடாதீங்க. வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, கெட்ட காரியங்களில், பாவமான காரியங்களில் மிக 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 மோசமானது, அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமானது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு மிகவும் உரித்தானது எது தெரியுமா? நீங்கள் நல்லது என்ற பெயரில் மார்க்கத்தில் உருவாக்கக்கூடிய புதுமைகள். சாராயம் குடிக்கிறது அவன் மனசோட அவன் போராடி குடிக்கிறது. விபச்சாரம் செய்வது அவனுடைய மனசோடு போராடி அவன் செய்கின்ற விபச்சாரம். நீ மார்க்கத்தில் புதிதை உருவாக்குவது என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைப்பதை போன்ற குற்றம். நீ எஜமானாகிறாய். வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, இத சாதாரணமாக புரிஞ்சு கொள்ளாதீங்க சகோதரர்களே. ஒரு மையத்தை வச்சுக்கொண்டு அந்த மையத்துக்கு ரசூலுல்லாஹ் எப்படி என்ன கடமையெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யணும். மையத்தை குளிப்பாட்டணும், கஃன் செய்யணும், தொழுவிக்கணும், அடக்கம் செய்யணும். இது தொழுவிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால மையத்தை வச்சுக்கொண்டு உள்ள துவாவெல்லாம் ஓதுறது, குல் சூறாக்களை ஓதுறது, எல்லாம் ஓதுறது. இதை நம்ம நினைக்கிறோம் இல்லை, இது அல்லாஹ் தஆலா ஏன் இதை கண்டிக்கிறான்? இதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஒரு 10 பேர் சேர்ந்து சாராயம் குடிக்கிறத நம்ம எவ்வளவு வெறுப்போமோ, ஒரு விபச்சாரம் யாராவது செய்கின்ற நேரம் அதை எவ்வளவு கண்டிப்போமோ, அதை விட மோசமானது இந்த மையத்தை வச்சுக்கொண்டு ஓதுறதுன்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சாதாரண பிரச்சனை அல்ல. அதை விட வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, அதை விட மோசமானது இது. நம்ம அப்படி பார்க்கிறோமா? ஏன் எங்களுக்கு இந்த உபூதியத்தினுடைய அந்த தன்மை எங்களுக்கு விளங்கல்ல. அல்லாஹ் ஏன் இதை தடை செய்திருக்கிறார்? அதை விட மோசமான பாவம் இது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்கள் மறுமை நாளையிலே என்னுடைய இடது பக்கத்தால் நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள். யாரப் அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்ற ரப்பே என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழர்கள், இவர்கள் முஸ்லிம்கள். நபிகளார் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன், அல்லாஹ்விடத்தில் பேசுவேன். அந்த நேரம் மலக்குமார் சொல்லுவார்கள், இவர்கள் உங்களுடைய தோழர்கள், இவர் உங்களை பின்பற்றியவர்கள், ஆனால் உங்களோட மௌத்துக்கு பின்னால இவர்கள் மார்க்கமின்றி எதை செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க மௌத்தா போயிட்டீங்க. நீங்க மையத்தை குளிப்பாட்டணும், கஃன் செய்யணும், தொழுவிக்கணும், அடக்கணும் தான் சைட்டு போயிட்டீங்க. இவன் படுத்தின பாடு தெரியுமா உங்களுக்கு? மையத்தை வச்சுக்கொண்டு மையத்தை அடக்கிறதுக்கு பின்னால நீங்கள் கபறுகள் இப்படி இருக்க வேண்டும் என்று காட்டிட்டு போனாங்க. இவன் பூந்தோட்டமா ஆக்கின வரலாறு உங்களுக்கு தெரியாத? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்லுவார்கள் தெரியுமா? சாதாரணம் அல்ல, யா அல்லாஹ், அது அவர்கள் தெரியாம செஞ்சிட்டாங்க, நன்மைன்னு தானே செஞ்சாங்க. இல்லை, சுஹ்கன் சுஹ்கன், நாசமாகட்டும் நாசமாகட்டும், அவர்கள் அழிந்து போகட்டும். நான் மரணித்ததற்கு பின்னால் இந்த மார்க்கத்தில் கையளித்தவர்கள் அழிந்து போகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொல்லுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இது உபூதியத்துக்கு எதிரான செயல். அடிமையாக வாழ சொன்னா அடிமையா மட்டும்தான் வாழணும். இந்த உலகத்தில் நடந்த முதல் தவறு என்ன தெரியுமா சகோதரர்களே? சும்மா யோசிச்சு பாருங்க.
பெரிய தவறெல்லாம் ஒன்றும் நடக்கல. அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில இருந்து தூக்கி வீசுற அளவுக்கான ஒரு தவறு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தால நடந்தது. அவ்வளவு பெரிய தவறு நடக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன தவறு, நீங்க என் அடிமை இல்லை, அதனால அல்லாஹ் வீசினான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன தடை என்ன தெரியுமா? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. நிறைய பேர் அதாவது அந்த பழத்தை சாப்பிட வானம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பழத்தை சாப்பிட வானம்ன்றதல்ல தடை, அங்க பழம் சப்ஜெக்ட் ஒன்றே வரல. அப்படின்னா நம்ம யோசிக்கலாம், ஏதாவது திண்டிந்தா நஞ்சு மரமைக்கும், நஞ்சு பழமைக்கும், அவருக்கு சக்தி வரும், அதனால அல்லாஹ் தடுத்திருப்பான் அப்படின்னு யோசிக்கலாம். தடை அங்க மரத்தில் உள்ள பழம் சப்ஜெக்ட் அல்ல. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. இந்த மரத்துக்கிட்ட நீங்க போப்படா. ஒரு போர்டரை வச்சீங்கன்னா அதுக்கு வெளியே நீங்க சொர்க்கத்துல வேண்டிய மாதிரி வாழுங்க, அது கிட்ட மட்டும் போகாதீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் பாவம் செஞ்சதனால அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து தூக்கி வீசினான்னு நினைச்சிடாதீங்க. நன்மை செய்ய போய்த்து தான் அல்லாஹ் வீசினான். என்னத்துக்காக அந்த மரத்துக்கிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனார் தெரியுமா? வந்த சைத்தான் சொன்னான், நம்மள்ட்ட அப்படித்தானே செல்ற, மௌத்தா பைத்தாரு, அவரு குர்ஆன் ஓதல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து ஓதி அவருக்கு பாஸ் பண்ணுங்க. சைத்தான் வந்து சொன்னா நம்ம ஓதிடுறது. யார்? ரசூலுல்லாஹ் எத்தனையோ பேர் மரணித்தார்கள், எவ்வளவு பேர் கபில் வேதனை செய்யப்படுகிறார்கள், நபித்தோழர்களோட ஓதினாங்கன்னா ஓதல்ல. சைத்தான் வந்து சொல்ற, நீங்க ஓதி பாஸ் பண்ணுங்க, அதை நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். இதே மாதிரிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அட்வைஸ் பண்ணான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட போயிட்டு சொன்னான், அல்லாஹ் தஆலா இந்த மரத்தை அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரா, ஏன் இந்த மரத்தை விட்டு அல்லாஹ் உங்களை தடுத்தான்னு தெரியுமா? உங்களுக்கு விளக்கம் கொடுத்தான். எங்களுடைய சமுதாயத்தில் ஆலிம்களுக்கு விளக்கம் கொடுக்கிற மாதிரி இதை செய்யுங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எல்லாம் சைத்தான் கிரியேட் பண்றதுதான், எல்லாம் சைத்தான் கிரியேட் பண்றது. அவன் செல் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஒற்றைப்படையில தேடுங்கன்றாங்க. நான் சொல்றேன், நீ 23க்கு மட்டும் தேடு. தௌபா, எந்த நேரம் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, சுஜூதுல அல்லாஹ்ட்ட கேளுங்க, மெதுவா கேளுங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆன்ல சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் சொல்றேன், எல்லாருமா சேர்ந்து லைட்டை ஆஃப் பண்ணுங்க, அழுகிறதுக்கு ஒரு மௌலவியை புக் பண்ணுங்க, கத்தி கேளுங்க. சைத்தான் சொல்றான். அந்த மாதிரி வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னான், நீங்கள் அந்த மரத்திடத்தில் நெருங்கினால் இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் காலிதீன். இது சைத்தான் கொடுத்த அட்வைஸ். நீங்க அந்த மரத்துக்கிட்ட போனா மலக்காயிருங்க. அதை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்துண்டா உலகத்துல? நீங்க அந்த மரத்துக்கிட்ட போனால் மலக்காயிருவீங்க, அல்லது அவு தகூனா மினல் காலிதீன், சொர்க்கத்திலேயே டென்ட் அடிச்சு நிரந்தர சொர்க்கம் உங்களுக்கு அந்த மரத்துக்கிட்ட போனா போங்க. நான் செய்தான் அந்த மரத்துக்கிட்ட வைத்து சும்மா எனக்கு இருந்து பாருங்க, சும்மா அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும்டா யோசிக்கலாம். அப்படி போல அவன் சொல்றான், மரத்துக்கிட்ட போனா சொர்க்கத்துல நிரந்தரமாக தங்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனது தப்பா? அதுக்குத்தான் போனாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்துக்கிட்ட ஏன் போனாங்க தெரியுமா? மலக்காகணும் என்ற ஆசையில போனாங்க சகோதரர்களே. பாவம் செய்யணும் என்ற நோக்கத்துல போகல, சொர்க்கத்துல நிரந்தரமா தங்கணும் ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? நம்ம அதுக்கு தானே இவ்வளவு செய்யறோம். ஏன் நம்ம புதுசு புதுசா எல்லாம் செய்யறோம்? நன்மை தேடி சொர்க்கத்துக்கு போறது தானே. அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல கூப்பிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு கேட்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்ட மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழைக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசிருக்கேன், யா அல்லாஹ், நான் சொர்க்கத்துல நிரந்தரமா தங்கணும்ன்றதுக்கு அந்த மரத்துக்கிட்ட போனது பாவமா? மனுஷனாக இருக்கிற நான் தவறு செய்கிறேன், மறதிக்கு மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் மலக்காக ஆசைப்பட்டேன், யா அல்லாஹ். பேசிருக்கேமா இல்லதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து கொண்டார்கள், நான் அடிமை என்பதை தாண்டிட்டேன், நான் அடிமையா இருந்திக்கணும், நான் மலக்காக ஆசைப்பட்டிருக்கப்படாது, சொர்க்கத்துல நிரந்தரமா தங்குறதுக்கு நான் ஆசைப்பட்டிருக்க கூடாது. அல்லாஹ் போக வானம்டா போகாது, அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு கேட்டான், அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரா. அல்லாஹ் விளக்கம் கேட்கல, நீங்க என்னத்துக்கு செஞ்சீங்க? மலக்காகணும் ஆசைப்பட்டா செஞ்சீங்க, அப்படி எல்லாம் ஒரு விளக்கமும் அல்லாஹ் கேட்கல. உங்களுக்கு நான் மரத்துக்கிட்ட போவானம்ன்றனா இல்லையா?
இதே கேள்வியைத்தான் இந்த சமுதாயத்திலே அல்லாஹ் கேட்க போறான். உங்களுக்கு துவா கேட்கணும் எப்படின்னு நான் சொல்லி தந்தனா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு துவா கேட்கணும் எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா இல்லையா? ஒரு ஜனாசா விழுந்தால் அதை எங்க ஆரம்பிச்சு எப்படி செய்யணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா இல்லையா? எல்லாம் ஒவ்வொன்றா அல்லாஹ் கேட்பான். மேராஜுக்கு போன ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போன எல்லா செய்தியும் சொன்னாங்க, உனக்கு நோம்பு பிடிக்கிறதுக்கு யாரு சொன்னா? அல்லா மேராஜி நோம்புன்னு நன்மைன்னு தானே செஞ்ச, உனக்கு ஏன் இந்த நன்மைன்னு தான் அல்லாஹ் கேட்க போறான். சொன்னதை மட்டும் செய்யணும், உபூதியத். அதை சோதிக்கின்ற மாதிரிதான் இந்த வணக்கம் எல்லாம் அல்லாஹ் வச்சுக்கிறான். நீங்க பாருங்க, தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் மட்டும்தான் 34. எனக்கு அல்லாஹு அக்பர் மிஸ் ஆகுதுன்னு சுபஹானல்லாஹ்ல 34 சொன்னா தூக்கி நரகத்துல வீசிடுவான். உபூதியத் மிக 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 பிரதானம் சகோதரர்களே. அடிமைத்துவம் சொன்னதை மட்டும் சொன்ன நேரத்தில் சொன்ன முறைப்படி நீ செய்யணும். எல்லா வணக்கமும். நோம்பு இத்தனை மணிக்கு நீ நிப்பாட்டணும்டா அத்தனை மணிக்கு நீ நிக்கணும். இத்தனை மணிக்கு நீ நோம்ப துறக்கணும்டா அதுல உன்ட பேணுதலை நீ காட்டப்படாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பை திறப்பதற்கு இந்த சமுதாயம் அவசரப்படுகின்ற காலம் எல்லாம் நேர்வழியிலே இருப்பார்கள். சில பேர் பேணுதல் காட்டுவாங்க, நோன்பு துறக்க இவ்வளவு நேரம் பசியோடு இருந்து இந்த கொஞ்ச நேரம் உங்களுக்கு பொறுக்கலதா நீ வழிகேட்டில் இருக்கிறேன்னு அர்த்தம். நாங்க சொல்லலாம், உன்னை பொறுக்க வைக்கிறதுக்கோ உனக்கு பசியை டெஸ்ட் பண்றதுக்கோ உன்ன பசியால நீ எவ்வளவு அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டுன்றதுக்கோ அல்லாஹ் உனக்கு நோம்ப தரல. நான் சொன்ன டைமுக்கு நீ வாயில வைக்கணும், நான் சொன்ன டைமுக்கு நீ வாயிலிருந்து எடுக்கணும். பாங்கு சொன்னா நீ திறந்துடணும், அதுக்கு அங்கால உன்ட பேணுதல் எனக்கு தேவையில்லை. இப்படி எல்லா வணக்கங்களையும் தவாஃபு செய்யணும், இப்படித்தான் உடுக்கணும், இந்த கையை தான் நீ வெளியே போடணும். தவாஃபு செய்ய போனால் 7 முறை தான் சுத்தணும். சல்லி செலவழிச்சு 25,000 செலவழிச்சு வந்தீங்கிறேன், வந்ததோட வந்ததா ஒரு 10 சுத்திட்டு போ. யாழ்லா 10 7 தான் நீ சென்னாய், கூட்டி ஒரு 10 செஞ்சது தவறா, தூக்கி எல்லாம் நரகத்தில் வீசிடுவான். காரணம் நீ என்னுடைய அடிமை கிடையாது. எஜமான் முதலாளிக்கு வேணுமே தான் இந்த சப்ஜெக்ட் ஓகேயா இருக்கலாம். அதாவது முதலாளி தொழிலாளி, எஜமான் முதலாளி தொழிலாளிக்கு வேணுமைந்தா முதலாளி தொழிலாளியை வச்சுக்கிறார். தொழிலாளி செய்யறதுக்கு மேல் மிச்சம் சொன்னா கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பார், அவருக்கு ப்ரமோஷனை கூட்டி கொடுப்பார். இது தொழிலாளி முதலாளிக்கு வேணுமைந்தா இந்த சப்ஜெக்ட் ஓகேயா இருக்கலாம். எஜமான் அடிமைக்கு இது சரி வராது. எஜமான் என்றால் அடிமை என்றால் நான் சொன்னதை மட்டும்தான் நீ செய்யணும், கடுகளவு கூட நல்லதுன்னு நீ செஞ்சாலும் உன்னை நரகத்தில் போடுவேன் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை நாம் சுருக்கமாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழக்கூடிய மனிதர்களாக எந்த நேரத்திலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன முறைப்படி முழுமையாக அடிமைத்துவத்தோடு வாழக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடிமைத்துவம் என்கின்ற தலைப்பிலே நாம் எப்படி அடிமையாக வாழ வேண்டும், அடிமை என்றால் என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக அடிமையாக வாழுவதை மட்டும்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஆனால் உள்ளத்தில் கொஞ்சம் கை வைத்து கேட்டு பாருங்கள், முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ வேண்டும் என்பதை நாம் மறந்ததனால் இன்று உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அம்சங்களுக்கு, உலகத்திலே இருக்கின்றவர்களுக்கு நாம் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள், பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழுகிறார்களா, சமூக ஊடகங்களுக்கு அடிமையாக வாழுகிறார்களா? இன்றைக்கு போதைக்கு அடிமையான ஒரு சமுதாயம் உருவாகி இருக்கிறது. தீர்வு தேடுகிறார்கள்,
போதை ஒழிப்பு மாநாடு, போதை ஒழிப்பு ஒன்றுமே சரி வராது. உன்னுடைய பிள்ளை சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்வுக்கு அடிமை ஆகாத வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் அவன் அடிமையாகிக் கொண்டே இருப்பான். இந்த சமுதாயம் போதைக்கு அடிமையாகிறது. பிள்ளைகள் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாக இருக்கிறது. பெற்றோர்களாகிய நாம் பொருளாதாரத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய மூச்சு எல்லாம் பொருளாதாரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஇஸ அப்துத் தீனார் வ தஇஸ அப்துத் திர்ஹம். தீனாருக்கும் திர்ஹத்துக்கும் அடிமையானவன் நாசமாகட்டுமாக. ரசூலுல்லாஹ்வுடைய சாபத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் அந்த செய்தியில முடிச்சாங்க எப்படின்றால், தீனார் திர்ஹங்களுக்கு அடிமையானவன் நாசமாகட்டுமாக என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க, அவர்கள் அழிந்து போகட்டும், அவர்கள் நாசமாகட்டும், ஒரு ஊசி கீழே விழுந்தால் கூட எடுக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவனுக்கு அழிவை கொடுக்கட்டும். இன்னைக்கு நிறைய வசதி படைத்தவர்களை பார்க்கலாம், அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய சாபம் அவனால குனிய முடியாது. நீங்க சாதாரண பிரச்சனையா நினைக்காதீங்க, குனிய முடியாது. ஒரு ஊசி கீழே விழுந்தால் அவனால் கீழே குனிய முடியாத அளவுக்கு அவன் அழிந்து நாசமாக போகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள், நாம் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? சோதிக்க வேண்டும் என்றால் ஒரே இடம் சகோதரர்களே, எங்களுடைய ரப்பு அல்லாஹ்வாக இருந்தால், நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் வேற எங்கேயும் நிரூபிக்க தேவையில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் தஆலா தொழுகைக்காக அழைக்கின்ற நேரம் அந்த எஜமானனுக்கு நீ அடிமையாகாமல் நீ எதற்கெல்லாம் கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதற்கு நீ அடிமையாக இருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னால கடையை மூட முடியவில்லை என்றால் நீ பொருளாதாரத்துக்கு அடிமையாக வாழுகிறாய் என்று அர்த்தம். அல்லாஹ் அழைக்கிற நேரம் வேற எங்கேயும் டெஸ்ட் பண்ண தேவையில்ல. அல்லாஹ்வுடைய அடிமையா நான் பொருளாதாரத்தின் அடிமையா சோதிப்பதற்கு நீ, அதாவது அல்லாஹ் அழைக்கிற நேரம் டியூஷன் கிளாஸ்லையும் கல்வியிலையும் நீ இருக்கிறாய் என்றால் நீ கல்விக்கு அடிமையாக இருக்கிறாய் என்று அர்த்தம். ஆசிரியர்கள், மாணவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய அடிமையாக மாறுகின்ற வரைக்கும் இதை ஒரு நாளும் மீட்ட முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் உன்னை அழைக்கிற நேரம் அந்த எஜமானனுக்கு நீ அடிமையாகாமல் விளையாடி கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாட்டுக்கு நீ அடிமையாகி இருக்கிறாய் என்று அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் அடிபணியக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்தால்தான் அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வான் சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்பதை நாம் நிரூபிக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்திலே செல்லுகின்ற நேரம் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் பார்ப்பதை விட அடிமை என்பதை நிரூபித்தாயா என்றுதான் மொத்தமா அல்லாஹ் பார்ப்பான். நீ அடிமையாக வாழ்ந்தாயா என்று பார்த்து அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சுவர்க்கம் நரகத்தை தீர்மானம் செய்வான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் வேற எதுக்கும் அடிமைகளாக வாழ்ந்து விடாமல் அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமையாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் பின்பற்றக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.